வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். ஆப்பிரிக்கா இரண்டாக பிளந்து புதிய பெருங்கடல் உருவாகுமா? விஞ்ஞானிகள் சொல்வது என்ன? பூமியில் தற்போது 5 கடல்கள் உள்ளன. ஆனால் எதிர்காலத்தில் 6வது கடல் உருவாகலாம் என விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். பூமியின் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. அதன் பெரும்பாலான நீர் பூமியில் 5 பெருங்கடல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தெற்கு மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல்களாகும். ஆனால் இப்பொழுது உலகில் 6வது பெருங்கடல் விரைவில் உருவாகலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பிளவை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இங்கு கடல்கள் மெதுவாக உருவாகலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த பிளவு ஆப்பிரிக்கா கண்டத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆப்பிரிக்காவின் கிழக்கே சோமாலி தட்டும் மேற்கு நுபியன் தட்டும் உள்ளன. இந்த தட்டுக்கள் ஒரு சிக்கலான டெக்னிக் பாணியில் ஒன்றிணைக்கின்றன. இந்த தட்டுக்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தை 2 தனித்தனி பகுதிகளாக பிரிக்கலாம். எதிர்காலத்தில் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதி சிறு கண்டமாக மாற வாய்ப்புள்ளது. தட்டுக்கள் படிப்படியாக விலகி செல்லும் பொழுது பூமியின் மேலோட்டத்திலிருந்து மாக்மா வெற்றிடங்களை நிரப்பி புதிய கடல் மேலடுக்கு உருவாகலாம். இது ஒரு தொடர் செயல்முறை. தென் அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படித்தான் 2 தனித்தனி கண்டங்களாக பிரிந்தன என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இது நடந்தால் பூமி ஒரு பெரிய புவியியல் மாற்றத்தை காணக்கூடும். ஆப்பிரிக்கா கண்டம் தொடர்ந்து பிரிந்து வருவதால் கிழக்கு பகுதி காலப்போக்கில் பிரிந்து சிறிய கண்டமாக மாறலாம். பிளவு விரிவடையும் பொழுது அதற்கு செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இருந்து தண்ணீர் நிரப்பத் தொடங்கும். இதன் மூலம் புதிய பெருங்கடல் உருவாகலாம். பல்லுயிர் பெருக்கமும் உருவாகலாம். இதனால் மீன்பிடி தளங்கள், கடல் வழி வர்த்தக பாதைகள் போன்ற பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் சில சவால்களும் ஏற்படலாம். குறிப்பாக விவசாயம், உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் குடியிருப்புகள் பாதிக்கப்படலாம். ஆனால் இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக மெதுவாக நடந்து வருகிறது. ஆனால் சமீப காலமாக அது வேகம் பெற்றுள்ளது என 2020ஆம் ஆண்டிலேயே விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். ஆனால் 2024இல் தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு மாபெரும் வெடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் ஆப்பிரிக்கா கண்டத்தின் பிளவு வேகம் பெற்றிருக்கிறது என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.